ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது கடாய் பன்னீர். இந்த ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான அண்ட் டேஸ்டியான பன்னீர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் 1 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் கொரியாண்டர் கொத்தமல்லி, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் பெப்பர் மிளகு, ஒரு 3 வரமிளகாய். இதெல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 3 மினிட்ஸ் நல்லா வறுத்துக்கலாம். பாருங்க, இந்த போல் அதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதுதான் நம்மளோட கடாய் பன்னீர் மசாலா. அடுத்ததாக ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு 1 டீஸ்பூன் போல் ஆயில் ஆட் பண்ணி நான் கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் மாற்றிக்கலாம். அதே பேனில் இந்த மாதிரி ஆனியனை இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஆனியன் இந்த மாதிரி இந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதையும் நம்ம இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு க்ரீன் கேப்சிகம் எடுத்திருக்கேன். அதுவும் இதே போல் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம ஆனியனோடு சேர்த்து நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இப்போ ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பன்னீரோடு சேர்த்து. இப்போ நம்ம கடாய் பன்னீர் செய்யறதுக்காக ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் சூடானோடனே ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் நல்லா வெடித்தோடனே ஒரு 2 வரமிளகாய் நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஆனியனை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகணும். நல்லா இந்த மாதிரி சாஃப்ட் ஆன உடனே அடுத்ததாக ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். எல்லாம் நல்லா கலந்து விட்டுருங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. அடுத்ததாக நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அடுத்ததாக 1 டீஸ்பூன் மல்லித்தூள். இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலாவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அந்த மசாலாலாம் கரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் ஆன உடனே அடுத்ததாக நான் ஒரு தக்காளியை நல்லா பியூரி பண்ணி வச்சுருக்கேன். டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது பெரிய தக்காளிங்கன்னா ஒரு தக்காளி, நீங்கள் சின்னதாக இருந்தால் 2 கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மசாலாவோடு சேர்த்து வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆன உடனே நம்ம பன்னீர் தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா அந்த டொமேட்டோவோட பச்சை வாசனை போன உடனே அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீர், ஆனியன், கேப்சிகம் இதையெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதோடவே ஒரு தக்காளியும் அதே போல் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா மசாலாவோடு மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம
பன்னீர் தேவையான வாட்டர் ஒரு 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா நம்மளோட கடாய் பன்னீர் மசாலா, அந்த மசாலாவையும் இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம். இதை சேர்த்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் போல் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தா நம்மளோட பன்னீர் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் போல் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்த ஃப்ளேவருக்காக கசூரி மெத்தியும் வந்து நல்லா கொஞ்சம் கசூரி மெத்தியை நல்லா க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான், நம்மளோட கடாய் பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சப்பாத்தி, ரைஸ், நான் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். எல்லாத்துக்கும் பர்ஃபெக்டான சைட் டிஷ். இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.